இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் ஆங்கிலோ இந்திய பையனும் 2 பேரும் காதலிக்கிறாங்க. இவளுக்கான பயம் இருந்தது. அப்புறம் சர்ச்சுக்கு போகும்போது அந்த பையன் பார்த்து பின்னாடியே வந்து அப்படியெல்லாம் இருந்தபோது, நான் நல்லா உன்னை வச்சுப்பேன், நீ வா, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மாட்டையும் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி அம்மா அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாருன்னு. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பிரமாதமான குடும்பம் கிடையாது, மிக மிக சராசரியான ஒரு குடும்பம். அதில் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஜுவல்ஸு எல்லாமே போடுறாங்க. ஒரு 40,000 ரூபாய் மட்டும்தான் வந்து மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பையனோட அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மூஞ்சிக்கா வந்து நீ வந்து இவ்வளோ நாள் காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை அவள் கொண்டு வந்திருக்கா, எவ்வளவு நகை, எங்கே? எப்படி மேம் எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்காங்க? இல்லை, இதெல்லாம் வந்து போன செட் ஆஃப் பீப்புள் தான். இப்போ அப்படி டைரெக்டாக கேட்குறது இல்லை. சம்டைம்ஸ் வேறு விதமாக சுற்றி வளைச்சு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அல்லது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு டவுரி கொடுக்க முடியுமா அப்படின்னு. என்ன விஷயம்னா, வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் மாதம் 1 லட்சம்னு வந்தால் அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இது வந்து 2015 நடந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கில் தான் அந்த பெண்ணுடைய மாமியார் அப்படியே கேட்குறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ தான் முடியும், உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு. நான் பேசிக்கிறேன். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல அவங்க பையனுக்கு நல்லதாக கிடைக்கணும்னு அப்படின்னு கேட்டால், நான் நல்லவளை இல்லையா, அதுக்காக சொல்லலை, அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சரி, ஏதோ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நல்லவர் போல் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்க. எல்லாமே புது மோகம் தானே, காதலுங்கிறதும். கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு நாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அந்த பையனுக்கு எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு, நீ என்ன கொண்டு வந்துட்ட, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸில் டவுரி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொந்த வீடு வச்சுருக்குறோம் நாங்கள், அதனால் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு எடுத்துருக்கலாம் அப்படின்னு